இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவனின் அன்பும் ஆசீரும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எல்லாரும் இயேசுவை பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? சுவையான கேக் சாப்பிடவும், சுவையான ஸ்வீட் சாப்பிடவும், நிறைவான அமைதியை நமது உள்ளத்தில் கொண்டு வரவும், இருளடைந்த நமது வாழ்க்கையிலே ஒளியேற்றவும் அவர் வருகிறார். அவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியோடு திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிறுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு எதிர்நோக்கின் தீபத்தை ஏற்றுகின்றது. அவர் வரப்போகிறார். நம்மை முழுமையாக தயாரிக்கவும், விழித்திருந்து அவரை காணவும் நாம் எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். சந்திக்க ரெடியா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பொருளையும் நாம் செய்கின்ற பொழுது தகுந்த தயாரிப்போடு செய்கின்ற பொழுது தான் அது அதிகமான சுவையையும் அன்பையும் அருளையும் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு சிறிய சமையல் வேலையிலும் கூட நல்ல முறையிலே தயார் செய்து சமைத்தால்தான் உணவின் சுவை நமக்கு அதிகமாக கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல நமக்காக நமது உள்ளத்திலே அமைதியை ஏற்றவும், நமது எண்ணத்திலே ஒளியை ஏற்றவும், இருளடைந்த நமது வாழ்க்கைக்கு ஒளியாக இதோ பாலநேசு பிறக்க இருக்கிறார். எதிர்நோக்கோடு அவரை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று இந்த முதலாம் வாரம் திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய 3 வாசங்களும் நாம் விழிப்போடு இருந்து மீட்பரை காண வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. என் மீட்ப நீரே என்று நாம் அவரை முழுமையாக அறிக்கையிட்டு வரவேற்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் அவரது கைவேலைப்பாடாக இருக்கிறோம். மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதோ நம்மை மண்ணாக எடுத்து நம்மை பிசைந்து ஒரு குயவன் நம்மை உருகொடுத்திருக்கின்றார். எனவே நமது எஜமானனை நாம் எந்த அளவுக்கு வரவேற்க போகிறோம்? எதிர்நோக்கோடு இருக்கிறீர்களா? மேலும் நாம் அனைவரும் வெறுமையான மட்களமாக இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் வெறுமையாக இல்லாமல் பெருமையோடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், அவரை நான் சந்திக்க போகிறேன், அதற்காக எனது வாழ்வை நான் விழிப்போடு வைத்திருக்கிறேனா என்ற சிந்தனை நமது உள்ளத்திலே இன்று வைப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அனைவரும் மீட்பரை முழுமையாக காண தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் அருட்கொடைக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவர் நம்மை வழி நடத்துவார். எனவே ஒளியான வாழ்க்கைக்கும் நமது வாழ்வுக்கு ஒளியளித்து நமது வாழ்வை வாழ்வாக மாற்றி மகிழ்வை நமது உள்ளத்திலே கொண்டு வருகிறது இந்த எதிர்நோக்கின் தீபம். எனவே இந்த எதிர்நோக்கு எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையோடு அவரை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, வெளிப்பாக இருங்கள், தயாரிப்போடு இருங்கள். உங்கள் தலைவன் சென்று திரும்பி வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு தயாரிப்போடு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமான ஆசிரியையும் அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது நற்செய்தி. ஆனா சோம்பி திரிந்து அது எப்பனால வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் முதலாளி இடத்த விட்டு போன அப்புறம் நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்றோட்டித்தனமாக தெரிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்டு விடும். அன்பார்ந்தவர்களே, எனவே விழிப்போடு இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற முடியும். இதற்கு உதாரணமாக நான் நற்செய்தி நூல்களில் இருந்து உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த திருவருகை காலத்திலே விழிப்போடு இருந்தால் இவர்களைப் போல நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். முதலாவது லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசித்தீர்கள் என்றால், ஒரு குள்ள மனிதன் சக்கேயு, அவன் வெளிப்போடு இருக்கிறான். இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் இந்த வழியா வரப்போறாரு, இவரை நீ பார்த்தையா நிச்சயம் மீட்பு கிடைக்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு விழித்திருக்கிறான். அதன் வழியாக மரத்தின் மீது ஏறி அவரை கண்டுகொள்கிறான், ஆசிரியரை பெற்றுக் கொள்கிறான். இரண்டாவது மார்க்கு நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 46-52 வரை, பிறவிலேயே குருடனாக இருப்பான், அவன் வெளிப்போடு இருக்கிறான். இதோ இந்த வழியாதான்ப்பா ஏசப்பா போறாரு, ஏசு போறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அவன் யார் சொல்றதையும் கேட்கல, கத்தி கூப்பாடு போறான், தாவீதின் மகனே எனக்கு மனமிறங்கும் என்று அவன் வெளிப்போடு கத்தி கதறின் வழியாக அவன் பார்வையை பெறுகிறான். மூன்றாவது லூக்கா நற்செய்தி 10:38. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரான்னு தெரிய போது மார்த்தா உடனடியாக அவரை வரவேற்று அவரது வீட்டிலே விருந்து படைக்கின்றார். வெளிப்போடு அவருக்கான அனைத்து வகையான தேவைகளும் செய்து கொடுக்கிறார். அவள் ஆசிரியை பெற்றுக் கொள்கிறார். நான்காவது லூக்கா நற்செய்தி 8:41. தொழுகை கூட தலைவன் அவன் ஓடி சென்று ஆண்டவரே என் இல்லத்திற்கு வாரும் என்று அவன் முழுமையாக நம்பி விழித்திருந்து அவர் வந்தால் என் மகன் மீட்பு பெறுவான் என்று அவன் நம்புகிறான். அதன் வழியாக அந்த தொழுகை கூட தலைவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மேலும் எத்தனையோ மனிதர்களை நாம் நற்செய்தியிலும் பழைய ஏற்பாடிலும் எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது வெளிப்போடு இருந்தால் இவர்களைப் போல நமது வாழ்வும் ஒளியேற்றப்படும். பாவியாக இருந்த அந்த சக்கேயின் வாழ்க்கை ஒளியேற்றப்படுகிறது. குருடனாக இருந்த ஒருவனுக்கு முழுமையான ஒளி கொடுக்கப்படுகிறது. அன்பின் விருந்தை படைத்து ஆறுதலையும் அமைதியும் வெள்ளத்துக்கு பெற்றுக் கொள்கிறார் மார்த்தா. தொழுகை கூட தலைவன் முழுமையாக நம்பியிருந்தனால் அவன் மகனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறார். எனவே நமது வாழ்விலே வெள்ளிப்போடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா வெள்ளிப்பின் தீபம் நமது உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி நாம் ஒரு சமையலை செய்ய எந்த தகுந்த தயாரிப்போடு செய்து அந்த சுவையை பெற்றுக்கொள்கிறோமோ அதுதாங்க இந்த திருவருகை காலம். சுவையோடு நாம் முழுமையாக சுவைக்க வேண்டும் என்றால் நாம் தகுந்த தயாரிப்பு நமது உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கிறார். இதோ இந்த மகிழ்வின் காலம் நமக்கு முழுமையாக ஆசிரியை அளிக்க இருக்கிறது. இதோ எதிர்நோக்கும் தீபம் உங்க உள்ளத்திலே ஏற்றுங்கள், உங்கள் எண்ணத்திலே ஏற்றுங்கள், உங்கள் செயலில் ஏற்றுங்கள், ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். ஆண்டவர் வெளிப்போடு இருங்கள், கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகபுறமா எத்தனையோ பிரச்சனை நமக்கு வரலாம். கவனமாயிருந்து அவரை சந்திப்போம், இருளை பெற்றுக்கொள்வோம். சாதாரணமாக எந்த ஒரு பொருள் தீர போதோ அதை கவனமா பயன்படுத்துவோம். நமது வாழ்க்கையின் ஆன்மா அழிந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தீர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் வெள்ளிப்பாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 17:5 இதை தான் சொல்லுகிறது. எனவே நாம் அனைவரும் முழுமையாக நமது வாழ்க்கையை உணர்வோம், எதிர்நோக்கோடு இருப்போம், கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவரை பார்ப்போம், அவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார் என்ற எதிர்நோக்கோடு இந்த திருவருகை காலம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அன்பின் ஆண்டவர் உங்களோடு.